ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு பிஃபோர் 1 இயர் வராங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 15% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் தே வில் கிவ். ஸோ அதனால் யூஎஸ் அண்ட் கனடாவில் மட்டும் இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸப்ட் ஒரு 5 ஏஎம்சி கம்பெனிஸ் மட்டும்தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து ஃபிசிக்கல் மோடில் இந்தியாவில் விசிட் பண்ணி அவங்க டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துட்டு தான் தென் தே ஹேவ் டு இன்வெஸ்ட். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எஃப்டியோட எனக்கு அதிகமான ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ஸோ என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட் 7% இருக்குது. ஸோ டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணாலும் 7% தான் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஆர்ஐஸ் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது. அவங்க அதுக்கு பதிலாக ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வச்சுருக்காங்க. நிறைய என்ஆர்ஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னே பண்ணாமல் இந்தியாவில் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் அக்கௌண்ட்லேருந்து கேவைசி பண்ணி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து என்ஆர்ஐங்கிறத டிக்ளேர் பண்ணி ஒரு என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி அவங்க பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு எக்ஸ் பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் திரு ராம்குமார் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்தியாவில் இருக்க மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் இருக்குது. நம்மளும் வந்துட்டு அதுக்காக நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ ஃபாரினில் இருக்க ஒரு என்ஆர்ஐக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும்? அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வரணும்? நம்ம போன தடவை வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸு என்ஆர்இ என்ஆர்ஓ எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் அதுங்கிற பற்றி டீட்டெயில்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தோன்னா இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெனிட்ரேஷன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மக்களின் சதவீதம் வந்து 5% இருக்குது. இதே மற்ற நாட்டில் யூஎஸில் பார்த்தோன்னா 70% இருக்குது. யூகேயில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட நாட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மக்களோட சதவீதம் வந்து 5%. அந்த 5%ல் என்ஆர்ஐஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் கிட்டத்தட்ட 5-10% தான் இருக்குது இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இந்தியாவோட பங்கு வர்த்தகத்தில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதே அளவுக்கு ஈக்குவலாக வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களும் இந்திய வம்சாவழிகள் அங்கே இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது முக்கியமான விஷயம், அவசியமானது ஒன்று ஆல்சோ. ஏன்னா இந்தியா டெவலப் ஆகும்போது இந்தியாவுக்காக வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்தியர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்களும் தங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ஆர்ஐ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கு தேவைப்படுற கீ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன சார்? முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்பட வேண்டியது என்னென்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பேன் கார்டு ஹஸ் டு பி இன் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ். அதாவது அவங்க இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் ரெசிடென்ஷியல் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா நிறைய இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் வேலை செய்யும்போது பேன் கார்டு வாங்கியிருப்பாங்க, இந்தியாவில் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஃபாரின் போயிருப்பாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ஷியல் தான் இருக்கும். ஆனால் அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து என்ஆர்ஐங்கிறத இந்த ஐடி போர்ட்டலில் மாற்றிருக்கணும். அது இப்போ புதுசாக செபி வந்து ஏப்ரல் 1 இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாஸ்போர்ட், விசா, ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப், தென் என்ஆர்இ என்ஆர்ஓ செக்கு. இதை தவிர ஒரு முக்கியமான விஷயம் தேவை என்ன அப்படின்னா ஃபாரினில் அவங்களோட டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதை வந்து ஒயில் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் எனி இந்தியாவில் இருக்கிற ஒரு டிமேட் அக்கௌண்ட் மூலமாக ஷேர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை இங்கே ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சில ஊரில் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்பாங்க, யூஎஸில் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்பாங்க, தென் சிங்கப்பூர் சைடில் பார்த்தோம்னா ஐசி கார்டு நம்பர்பாங்க. அந்த யூனிக் நம்பரை வந்து கேவைசியில் ஷேர் பண்ணால் தான் அவங்க இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முடியும். சார், இப்போ என்ஆர்ஐ இருக்கவங்க ஒரு ஷேரில் இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் ஏதாச்சும் லிமிடேஷன்ஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு வருமா? ஷேராக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லிமிடேஷன்ஸ் தான் கிடையாது. மினிமம் நம்ம நிறைய தடவை சொல்கிற மாதிரி எஸ்ஐபியாக இருந்தால் 500 ரூபாயிலேருந்து ₹1,00,00,000 வரைக்கும் எஸ்ஐபி பண்ணலாம். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் மினிமம் 5,000 இருந்து
என் நம்பர் வரைக்கும் தே கேன் இன்வெஸ்ட் இன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் as well as டிமேட் அக்கௌண்ட் மூலமாக ஷேர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற என்ஆர்ஐஸ்க்கு அவங்கள கைட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்டட் ஆர்கனைசேஷன் இல்லைனா ஏதாச்சும் அது அவங்களுக்குன்னு தனியாக ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் இருக்கா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே someone ஒரு மென்டார் ஹேஸ் டு பி தேர், ஒரு கைடு ஹேஸ் டு பி தேர். ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரி அவங்களோட டாக்டரையும் போய் பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை அவங்க ஒரு ஃபினான்ஷியல் டாக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவங்க வந்து அவங்களோட பேங்கராக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு வச்சுட்டாங்கன்னா அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு கரெக்டான அட்வைஸை அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. நார்மலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் இங்கே இந்தியாவில் ரெகுலராக 1-to-1 பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது மீட்டிங்ஸ்க்கு. வேறு என்ஆர்ஐஸுங்கிறது அவங்க வர்றதே அந்த ஒரு 1 month 2 month கேப்பில். ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட அட்வைசரோட உட்காந்து அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சால சிறந்தது. சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க என்ஆர்ஐஸ்க்கு உண்டான டேக்ஸ் கால்குலேஷன்ஸ் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் சார். ஸோ கரண்ட்லி இந்தியாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் 2 விதமான டேக்ஸ் வரும். ஒன்று 1 yearக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், 1 வருஷத்துக்கு மேலே போனீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு பிஃபோர் 1 year வராங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு 15% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் தே வில் கிவ். இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற என்ஆர்ஐஸ்க்கு up to 1 lakh வரைக்கும் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்க மாதிரி எக்ஸம்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே வர அமௌண்ட்டுக்கு வந்து they have to pay 10% as a TDS. ஸோ அதே என்ஆர்ஐ இன்வெஸ்டர் ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் டேர்மாக பிஃபோர் 1 yearக்குள்ளே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அவருக்கு 30% இஸ் டிடிஎஸ். அந்த அமௌண்ட்டை ப்ராஃபிட்டில் 30% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுப்பாங்க. அதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் டெப்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 20% இஸ் டிடிஎஸ் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா ஒரு 3 yearsக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு கால்குலேஷன் ஒன்று அரைவ் பண்ணி அது மூலமாக கொஞ்சம் டேக்ஸ் சேவ் ஆகும். பட் 20% இஸ் டிடிஎஸ் ஃபார் த லாங் டேர்ம் இன் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சார் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் யூஎஸ் அண்ட் கனடாவில் மட்டும் இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஏன், எதனால அப்படி? அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த மாதிரி டாக்குமெண்டேஷனை வச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியும்? செபி வந்து தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் யூஎஸ் அண்ட் கனடா என்ஆர்ஐஸ்க்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில கம்பெனிஸில் மட்டும் அவங்களால ஆன்லைன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். வேறஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அவங்க இந்தியாவில் விசிட் பண்ணும்போது வித் த டிக்ளரேஷனோடு தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபேட்கா டிக்ளரேஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது மூலமாக பார்க்கும்போது டிடிஏஏ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அது பிரகாரமாக ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதே இதை அங்கே கிளைம் பண்ணார்னா இங்கே டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா அங்கே அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கிறது. ஸோ அதனால் யூஎஸ் அண்ட் கனடாவில் மட்டும் இருக்கிற என்ஆர்ஐஸ்க்கு இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸப்ட் ஒரு 5 ஏஎம்சி கம்பெனிஸ் மட்டும்தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் வந்து ஃபிசிக்கல் மோடில் இந்தியாவில் விசிட் பண்ணி அவங்க டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துட்டு தான் தென் தே ஹவ் டு இன்வெஸ்ட். அந்த 5 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் என்னென்னா குவாண்ட் ஏஎம்சி, of late they are doing exceedingly well in all the categories of their mutual funds. Quant AMC of late நல்லா பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஸ்கீம்லையும் நல்லா பண்ணிட்டு இருக்கிற அந்த Quant AMC ஒன் ஆஃப் த முக்கியமான AMC. அடுத்தது UTI, நிப்பான், சுந்தரம் அண்ட் ITI, சாம்கோ. ஸோ இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஃபாரின்லேருந்து ஆன்லைன் பர்ச்சேஸே அலோவ் பண்ணுறாங்க. சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்க்குறப்போ டெப்ட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ்கள் இருக்குது. இப்போ நமக்கு இந்த என்ஆர்ஐக்கு செட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு அவைலபிளாக இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன சார்? ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மந்த்லி when they இன்வெஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கோ ஒரு 10 வருஷத்துக்கோ அடுத்த ஒரு கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் we advise that equity mutual fund systematic investment planல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் அதே என்ஆர்ஐ கொஞ்சம் ஹை ரிஸ்க்காக இருக்கார், ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்தியாவில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டிமேட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இந்தியாவில் இருக்கிற
ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயும் டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும், ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற தாராளமாக லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மல்டி கேப் ஃபண்ட்ஸு, ஈவன் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் கூட ரிஸ்க் இருந்ததுன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹைப்ரிட் ஃபண்ட் இது மாதிரினா ஒரு என்ஆர்ஐ இருக்கார், அவருக்கு வந்து நான் எனக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு ஒரு 5% ஒரு அதிகமாக கிடைக்கணும் ரிட்டர்ன்ஸு அப்படின்னா, பிகாஸ் இன்ஃப்ளேஷன் வந்து 6-7% இருக்குது, பேங்க்லேயும் என்ஆர்ஐக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் 7% இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக தே கேன் சூஸ் ஹைப்ரிட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில். ஹைப்ரிட் கேட்டகரிஸில் ஆஃப் லேட் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸாக ட்ரெண்ட் செட்டிங்காக போயிட்டுருக்கிறது டைனமிக் அசட் அலோகேஷன் கேட்டகரின்னு சொல்கிற அந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டும் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டும், இந்த 2 ஃபண்ட்லேயும் அவங்க தாராளமாக லம்சமாக இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ் ஹரிசான் மனசில் வச்சுட்டு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா தே கேன் இன்வெஸ்ட் இன் ஹைப்ரிட் ஃபண்ட். டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எஃப்டியோட எனக்கு அதிகமான ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 7% இருக்குது, பட் என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ஸோ என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட் 7% இருக்குது. ஸோ டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணாலும் 7% தான் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஆர்ஐஸ் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது. அவங்க அதுக்கு பதிலாக ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வச்சுக்கலாம் ஃபண்ட்ஸ். சார், இப்போ ஒருத்தங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னாலோ இல்லை அவங்களே வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்? சப்போஸ் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பணம் போய் சேர்றதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்குது? முன்னாடி இதில் சொன்னது ஏற்ற மாதிரி அவங்க ஒரு அட்வைசர் மூலமாக போகிறது நல்லது. எப்போ அவங்க அட்வைசரை கான்டாக்ட் பண்ணாலும் ஆன்லைன்லேயே ரிடம்ஷன், சப்போஸ் எமர்ஜென்சிக்கு ஃபண்டு தேவைப்படும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்னா ஆன்லைன்லேயே ரிடம்ஷன் கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி இல்லைன்னா பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஆப்ஷன் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அவங்க தன்னோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா த்ரூ ஆன்லைன் ரிடம்ஷன்ஸ் கேன் ஹேப்பன். T+2 days இதுதான் கட் ஆஃப் டைம். இன்றைக்கி ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு 2 நாள். ஸோ கட் ஆஃப் டைம் இஸ் T+2 ஃபார் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ். டெப்ட் ஸ்கீமாக இருந்தால் T+1 நெக்ஸ்ட் டேவே கிரெடிட் ஆகிடும். சார், ஒரு என்ஆர்ஐ அவங்க ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களோட அட்வைசஸ் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? சரி, என்ஆர்ஐயாக மட்டும் இல்லை, ஒரு யாராக இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த மியூச்சுவல் ஃபண்ட் விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோ ஒரு பேங்கரையோ போய் பார்த்து செய்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல், அது நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் அங்கே இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு ஃபண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவார்? பேஸ்ட் ஆன் தி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் 3 இயர்ஸாக எப்படி பண்ணிகிட்ருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸாக எப்படி பண்ணிகிட்ருக்கு. அது ஒன்று மட்டும் ஒரு ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் இல்லை. ஒரு ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸோட காரணம் வந்து அதோட அசட் மேனேஜ்மெண்ட், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதோட ஃபண்டோட சைஸு, அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோட எக்ஸ்பர்ட், அது உள்ளே இருக்கிற போர்ட்ஃபோலியோ, எந்தெந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை தவிர அதர் ரிஸ்க் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்ஃபான்னு ஒன்று சொல்கிறோம், பீட்டான்னு ஒன்று சொல்கிறோம், சேர்னிங் ரேஷியோன்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது ஒரு ஃபண்ட் எக்ஸ்பர்ட், ஒரு ஃபண்ட் அட்வைசர். ஸோ ஃபினான்ஷியல் டாக்டர்னே சொல்லலாம் ஒரு ஃபண்ட் அட்வைசரை. ஸோ அவரை வந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் மூலமாக ஒரு ஃபண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட்டு. ஸோ டியூரிங் தேர் விசிட் to India, fix an appointment with their financial advisor and go ahead with their mutual fund. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரியிலிருந்தே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறக்கும் மானிட்டர் பண்ணிக்கிறக்குமான ஆப்ஷன்ஸ் அவைலபிலிட்டிஸ்லாம் இப்போ எப்படி சார் இருக்குது? இன்றைக்கி டெக்னாலஜி பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்களுக்கு தனியாக ஒரு ஓன் ஆப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து இன்வெஸ்டர், அதாவது அவங்களோட கஸ்டமர் வந்து வியூ பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் எவ்ரிதிங் தே கேன் ஜெனரேட் த்ரூ ஆன்லைனு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆன்லைன் ஆப் மூலமாகவே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த என்ஆர்ஐக்கு அவரோட ஃபண்டை டே டு டே பேசிஸில் வீக்லி வைஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈவன் இந்த ஆன்லைனில் வெபினார், ஈவன் இந்த ஆன்லைனில் வந்து தே ஆர் ஹேவிங் ஜூம் காலில் they are discussing about their performance analysis feedback. This is what we are doing on our day-to-day scenario with NRIs. இப்போ ஒரு என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே பண்ணிடவே வேணாம் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அட்வைசஸ் ஏதாச்சும்? நிறைய என்ஆர்ஐஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னே பண்ணாமல் இந்தியாவில் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் அக்கௌண்ட்லேருந்து கேவைசி பண்ணி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. முதல்ல அவங்க அதை 100% நிறுத்தணும். அவங்க வந்து என்ஆர்ஐங்கிறத டிக்ளேர் பண்ணி ஒரு என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா திருப்பி அதே அக்கௌண்ட்டில் போய் ஃபண்டு கிரெடிட் ஆகும். நாளைக்கு அந்த ஃபண்டு தேவைப்படும் போது அவங்க ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகலாம்.
ஸோ இந்த ஒரு அட்வைஸ் தான் ஒரு என்ஆர்ஐக்கு நம்ம கொடுக்க வேண்டியது. சார், வெளிநாட்டில் இருக்க இந்தியர்கள் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகள் பற்றி நிறையா பேசணும். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.